அந்த மார்க் 7:7 அதுலேருந்து 9 சொல்கிறார் அல்லவா, இதுலேயும் வரும், வரப்போ பார்ப்போம். அதன் அடிப்படையில் அவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால், கடவுள் தேர்ந்தெடுக்கும் அடிப்படை என்பது மனித சட்டம் என்று சொல்கிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம் என்றால், கடவுளின் கட்டளை தான் முக்கியம். அதாவது என் குடும்பத்தில் வந்து சேரு என்று சொல்கிறார் அல்லவா, கட்டளை சிசிசியில் வாசி அழைக்கிறார் என்று, அதுதான் முக்கியம். அதில் எது முக்கியம்? அவரை மதிக்க வேண்டும், அவரிடம் அன்பு காட்ட வேண்டும். அதான் அந்த ஒரே கட்டளை. கடவுளிடம் அன்பு காட்டினால் மீட்பு பெறலாம் என்று இயேசு சொல்கிறார் அல்லவா. முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் கடவுளை அன்பு செய்வாயாக என்று வருகிறது அல்லவா. அந்த கட்டளை தான் இது, அவரை மதிப்பது. அன்பு என்னிடம் இருந்தால் நான் மீட்கப்படுவேன், கடவுளிடம் அன்பு. அப்போ அது எங்கே வருகிறது? முதல் படி என்றால், கடவுளை நேசிப்பவன் கடவுளின் குடும்பத்தையும் நேசிக்க வேண்டும். காந்தி சொல்றார் அல்லவா, எனக்கு இயேசுவை பிடிக்கும், ஆனால் அதை கிறிஸ்துவை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்காதுன்னு சொல்வார். அப்போ அந்த கிறிஸ்தவர்களை பிடிக்காது என்று அவர் எதை சொல்கிறார்? அதை கடவுள் எப்படி பார்க்கிறார் என்றால், கடவுளின் குடும்பத்தை கடவுளை பிடிக்கும், கடவுள் குடும்பத்தை பிடிக்காதுன்னா அப்புறம் எதுக்கு நீ கடவுள் குடும்பத்துக்குள்ளே வர அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிரும் சூழ்நிலை. ஆனால் கடவுளை மதிக்கிறவர்கள், கடவுளிடம் அன்பு காட்டுகிறவர்கள் என்றால் கடவுளின் குடும்பத்திடம் அன்பு காட்டுபவராக இருக்க வேண்டும் என்பதுதான் முதல் கடமை. அந்த கடவுளின் குடும்பத்திற்குள் வரும்பொழுது நற்கருணை ஆண்டவரிடம் அன்பு காட்ட வேண்டும். அதான் அவருடைய மகன், அடிபட்டு கிடக்கும் மகன், குற்றுயிராய் கிடக்கும் மகன் பாதையில் கிடக்கிறார். வழியோரம் நம் பயணத்தில் அவரை கடக்கிறோம். யாரை? நற்கருணை ஆண்டவரை கடந்து செல்கிறோம். அதாவது அவரை குறித்து கேள்விப்படுகிறோம், செய்தி கேட்கிறோம், நற்செய்தி. அப்போ அவரை மதித்து அவரை பேணி காத்தல், அந்த சாவடிக்கு அழைத்து கொண்டு போய் மருந்து போடுறது மாதிரி இருப்பது தான். அவரை நம்பி அவர் இப்போ குற்றுயிராக இருக்கிறார்னா அப்பா வடிவில் இருப்பதால் அவர் வல்லமையை தினமும் காட்ட முடியவில்லை. வல்லமையை காட்டாத ஒரே காரணத்திற்காகவே நற்கருணை விட்டு வல்லமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆவி, அருங்குடை ஆவியிடம் தேடி செல்கிறார்கள். ஆவி எங்கே இருக்கிறார்? நற்கருணைக்குள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லாத போது அந்த ஆவியை வெளியே தேடுவோம். அப்படி தேடுகிறவர்கள் தான் மதிக்காதவர்கள். யார? கடவுளை மதிக்கலை, கடவுளின் மகனையும் மதிக்கலை அப்படிங்கிற வரதுனால இந்த உவமையில் என்னன்னா, கடவுளை மதிக்கிறவர்கள் என்ற அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறார் என்று சொல்கிறோம். அப்போ தனக்கு பிள்ளை திருப்பி கேட்குறாரு, மதிக்கிறவர் யார் என்று எப்படி கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த செல்வந்தர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாரெல்லாம் மதிக்கிறார்கள் என்று எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், பாருங்க, என் அடிமைகளை 2 வகையினராக பிரித்து ஒரு வகையை மந்தையை மேய்க்கும் பணியை கொடுத்து சோதிப்பேன், மற்றொரு பிரிவினரிடம் என் வயல்வெளியை உழுது வரும் பணியை கொடுப்பேன். இவர்களில் யாரெல்லாம் தங்கள் பணியை சரியாக செய்கிறார்கள் என்று பார்த்து அதன் அடிப்படையில் அவர்களுக்கு என் சொத்தை பிரித்து கொடுக்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறேன் அப்படின்னு கடவுள் தன் திட்டத்தை சொல்கிறார். என்ன திட்டம் என்றால், திருச்சபை இருக்கும், திருச்சபையை வளர்க்கும் பணியை பொதுநிலையினர் என்ற ஒரு பிரிவினருக்கு நான் தருகிறேன். அடுத்து இந்த பொதுநிலையினரை மேய்க்கும் பணி என்று மேய்ப்பர்களுக்கு ஒரு பணியை தருவேன். இந்த பணியை யாரெல்லாம் சரியாக செய்கிறார்களோ அவர்களை நான் தத்தெடுத்து என் பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ள இருக்கிறேன் என்று அடிப்படை திட்டத்தை சொல்கிறார். அதை இப்போ நாம் பார்க்கிறோம். என்னன்னா, யாரெல்லாம் திருச்சபைக்காக உழைக்கிறார்களோ, அதில் ஏற்கனவே பார்த்தோன்னு நினைக்கிறேன், திருப்பி வேணும் ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்பம் பிடுதல், வார்த்தை பிடுதல், திருச்சை வளர்த்தல், ஜாமாலை சொல்லுதல், அப்புறம் செயலில் காட்டுதல். செயலில் காட்டுறதுன்னா ட்ரையல், இப்போ நேற்று பார்த்தோம் இல்லையா, சிலுவையை சுமத்தல். இந்த 4 பணியும் செய்கிறவர்கள், 4ஐயும் ஒன்றாக செய்கிறவர்கள் தான் இந்த தகுதியுடைய நிலையை பெறுகிறார்கள். தம் பணியை சரியாக செய்தவர்கள் என்ற நிலைப்பாட்டை எடுத்த அடிமைகள்.
சரியா? நாமெல்லாம் அடிமைகள் என்று நினைத்து கொண்டு செயல்படக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். ஆனால் இப்படி தான் பார்க்கிறார் என்றார் செல்வந்தர். உடனே அந்த கணக்கப்புல என்ன கேட்டார் என்றால், இந்த பணியை செய்ய சொல்வதன் மூலம் உங்களை நேசிப்பவர்களை எப்படி கண்டடைவீர்கள்? இது மூலமாக எப்படி ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு திருச்சபை கேட்கிறது. அதெல்லாம் அந்த சிசிசி கேட்டு தான் அவ்வளோ பதில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதன் மூலம் அதில் கிடைச்ச பதில் தான் அடுத்தது. இனி நாளை தொடர்வோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.